வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஜெபமாக. பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரமதகப்பனே, இந்த நாளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். தேவரீர், உமது ஜீவ வார்த்தைகளுக்காக உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவரீர், உமது வார்த்தைகளை நாம் தியானிக்கிறது கூடாக எங்கள் ஆத்மாவை நாங்கள் காத்துக்கொள்ளத்தக்க விதமாக இந்த பூமியில ஜீவனம் பண்ண எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களை மென்மேலும் அறிகின்ற அறிவிலே, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே, முதிர்ச்சியிலே நாம் பெருகத்தக்க விதமாக, நிலைத்திருக்கத்தக்க விதமாக இன்று உமது ஈவ வார்த்தைகளுக்கூடாக எங்களோடு பேசும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம், பரிசுத்தமுள்ள பரமதகப்பனே. ஆமேன், ஆமேன். சரி, கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாங்கள் இந்த நாட்களிலே லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து 21ஆம் வசனங்கள் வரையிலும் நாங்கள் தியானித்து வருகின்றோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இருந்து தியானித்து வருகின்றோம். மதிகேடனை குறித்து, புத்தி இல்லாத மதிகேடு உள்ள ஒரு ஐஸ்வர்யவனை குறித்த உவமையை குறித்து அதிலே இருந்து நாங்கள் தியானித்து வருகின்றோம். எங்களுடைய நாளந்த வாழ்க்கையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு, முதிர்ச்சிக்கு ஏதுவாக நாங்கள் தியானித்து வருகின்றோம். அவை கடந்த 2 வாரங்களாக நாங்கள் தியானித்திருக்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் தியானிக்கையிலே பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படி, ஏன் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். நாம் பொருளாசையினாலே எங்களுக்கு ஏற்படுகின்ற சில விளைவுகள் என்ன, பல விளைவுகள் உண்டு. அதில் சில விளைவுகளை நாங்கள் தியானித்திருந்தோம். இன்னுமாக நாம் எவ்வாறு பொருளாசையை எங்களிடத்திலிருந்து அழித்துவிட வேண்டும், அதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரதான தலைப்புகளை போட்டு சிறு தலைப்புகளுக்கூடாகவும் வேத வார்த்தையின் வெளிச்சத்திலே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எழுச்சிக்காக, வளர்ச்சிக்காக நாங்கள் தியானித்திருந்தோம். தொடர்ந்துமாய் நாங்கள் இன்று தியானிக்கையில் அன்பானவர்களே, எச்சரிக்கையா இருங்கள் என்ற அந்த சொற்பத்தை எங்களுடைய ஆழ்ந்த கவனத்திலே நாம் எடுத்துக் கொள்வோமாக. பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இந்த எச்சரிக்கையா இருங்கள் என்ற சொற்பதம் பழைய ஏற்பாட்டில் ஆதிகாமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அநேக காரியங்களில் தேவனுடைய பிள்ளைகள் எச்சரிக்கை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று நமக்கு பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. அவை எல்லாவற்றையும் இன்று நாங்கள் தியானிக்க போறதல்ல, அது இன்னொரு தலைப்பின் கீழ் நாங்கள் தியானிப்போமாக. இன்று இந்த உவமையோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தி பார்க்கின்ற போது, மதிகேடு உள்ள ஐஸ்வர்யவனை குறித்த உவமை கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது, நாம் ஏற்கனவே வாசித்த வேத பதிலே பார்க்கின்றோம், பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதை பல அந்த மூலப்பாசையில் இருந்து பல வடிவங்களாக மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். வாட்ச் அவுட் என்றும், அதாவது கவனியுங்கள், அவதானியுங்கள், இங்கே பாருங்கள் என்று சொல்வது போல் வாட்ச் அவுட் என்று எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். கவனியுங்கள். ஏனென்று சொன்னால் பேராசைக்கு எதிராக நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும். எல்லா பேராசையிலும், பொருளாசையிலும், இப்படிப்பட்ட ஆசைகளை குறித்து எச்சரிக்கை இருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று பொருள்பட அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஏராளமான உடைமைகளில், ஆஸ்திகளில் தங்கியிருக்கவில்லை. விசேடமாக என்னுடைய ஆத்மா உடைமைகளில், ஆஸ்திகளில், பொருட்களில் தங்கியிருக்கவில்லை. டேக் கேர், கவனித்துக் கொள்ளுங்கள், கவனமா இருங்க, உங்களை பார்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் அல்லவா, அப்படியான சொற்பதும் அந்த அர்த்தமும் இருக்கிறது. மொழிபெயர்ப்புகளை நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் கவனமா இருங்க. வாழ்க்கை என்பது, வாழ்க்கையின் பாதுகாப்பு என்பது திரளான ஏராளமான ஆஸ்தியில் இருப்பதல்ல. ஆக பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், கவனமா இருங்க, அவதானமா இருங்க என்று பொருள்பட அங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இன்னுமாக ஜாக்கிரதை என்ற சொற்பதமும் அந்த சொற்பத்துக்கு அர்த்தப்பட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றதையும் பார்க்கின்றோம் புதிய மொழிபெயர்ப்புகளிலே. பேராசையை குறித்து ஜாக்கிரதையா இருங்கள்.
வாழ்க்கை என்பது உங்களுக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கின்றது என்பதை வைத்து அளவிடப்படுவதில்லை. அந்த ஆசைகள் தங்கியிருப்பதில்லை. திரளான ஆஸ்திகளில் உங்களுடைய ஜீவன், உங்களுடைய ஆத்ம வாழ்க்கை அடங்கியிருக்கவில்லை. ஆகவே ஜாக்கிரதை இருங்கள். இன்னுமாக கவனமாகவும் இருங்கள், எச்சரிக்கையாகவும் இருங்கள் என்று பொருள்படவும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். கவனமாகவும் இருங்கள், எச்சரிக்கையாகவும் இருங்கள். இன்னொரு மொழிபெயர்ப்பு பி கேர்ஃபுல், கவனமா இருங்க. கவனமா இருங்கப்பா என்று நாங்கள் சில சொல்லுவோம். ஐயா கவனமா இருங்க, பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றதையும் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த பொருளாசை குறித்து நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டோம். இந்த பொருளாசை, அதாவது எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அது அல்ல எங்களுடைய வாழ்க்கை. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவனத்தில் வைத்துக் கொண்டு சொல்கின்ற போது என்ன சொல்லுகின்றார்? ஒரு எச்சரிப்பை கொடுக்கின்றார். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் எச்சரிப்பு உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக, அவதானம் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த எச்சரிப்பு என்ற சொற்பதம், இந்த எச்சரிப்பு, கவனம், அவதானம், ஜாக்கிரதை என்ற இந்த குணாதிசயங்கள், இந்த சுபாவங்கள், இந்த இயல்புகள் எங்களிடத்திலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ இருக்கின்றது. நாங்கள் மிக அவதானமா இருக்கிறோம், அநேக காரியங்களை ஜாக்கிரதையா இருக்கின்றோம், எச்சரிப்போடு இருக்கின்றோம். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ அறியாமலே நாங்கள் அதிக காரியங்கள் கவனமா இருக்கின்றோம். இப்ப ஆபத்து வரப்போகுது, எங்களோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லிக் கொள்வோம், கொரோனா காலமா இருக்கிறது, எவ்வளவு கவனமா இருக்கின்றோம் இல்லையா? எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கின்றோம். ஆபத்துக்களுக்கு எங்களை தப்புவித்துக் கொள்வதற்காக நாம் சந்தோஷம், சமாதானமாக, லௌகிகமாக இருக்கத்தக்க விதமாக அதே காரியங்களில் கவனமா இருக்கின்றோம். ஒரு பொருளை வாங்குவதிலே கவனமா இருக்கின்றோம், விற்பதில் கவனமா இருக்கின்றோம், சேர்ப்பதில் கவனமா இருக்கின்றோம், கணக்கு பார்க்கிறதில் கவனமா இருக்கின்றோம், கட்டுவதிலே பராமரிப்பதிலே கவனமா இருக்கின்றோம். எங்கே குடியிருக்கலாம், எங்கே காணியை வாங்கலாம், வீட்டை கட்டலாம் என்றெல்லாம் ஜாக்கிரதையோடு எல்லாம் ஆராய்ந்து தகவலை எடுத்து செயல்படுகின்றோம். எச்சரிப்புள்ளாக, கவனமுள்ளாக, ஜாக்கிரதை உள்ளாக இராவிட்டால் இழப்புக்கு சில பொருட்களை இழக்க வேண்டி வரும், நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும், உயிரை கூட இழக்க நேரிடும் இல்லையா? கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை, பரிசுத்த வேதாமத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். இந்த காவல்காரன் என்று ஒரு பட்டணத்தை காக்கின்றவன் இருப்பதை குறித்து பரிசுத்த வேதம் சொல்வதை பார்க்கின்றோம். இப்ப ஒரு பட்டணத்தை காக்கின்றவன், பகைவர்கள் வருகிறார்கள், பகைவர்களாலே அழிவு வரப்போது, உயிர்ச்சேதம் வரப்போது, பொருட்சேதம் வரப்போது, ஆட்கள் தொகையிலே அழிவுகள் வரப்போது என்று காணுகின்ற போது அவன் என்ன செய்வான்? ஒரு எச்சரிப்பை கொடுப்பான். அந்த எச்சரிப்பை கேட்டும் நாம் எச்சரிக்கையா இராவிட்டால் அழிந்து போய் விடுவோம் இல்லையா? எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், 2, 5 வசனங்களிலே, மனுபுத்திரனே என்று தீர்க்கதரிசி ஆரம்பிக்கின்றான். 33ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே. அப்ப அங்கே தேசத்தை காக்கின்ற ஒரு காவலாளியை குறித்து பேசப்படுகிறது. காவற்காரன் என்ன செய்கின்றான்? தேசத்தின் மேலே பட்டியம் பெறுவதை, பகைவர்கள் வருவதை கண்டு எக்காலம் ஊதுகின்றான், ஜனத்துக்கு எச்சரிப்பு கொடுக்கின்றான். அவே அவன் எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கின்றவர்கள் அதை கேட்டும் எச்சரிக்கையா இராமல் இருந்தால் அவர்கள் பட்டியத்தினாலே வாரிக்கொள்ளப்படுவார்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். அப்படி எச்சரிப்பை கேட்டும் அவள் எச்சரிக்கை இராவிட்டால் அழிந்து போகின்றவர்கள் மீதே, எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீதே அந்த இரத்தப்பழி அவருடைய தலையின் மேலே இருக்கும் என்று அங்கே வசனம் சொல்வதை பார்க்கின்றோம். எக்கால சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை என்றால் அந்த இரத்தப்பழி, அதாவது அழிவை நாங்கள் காண்போம் அன்பானவர்களே. அந்த பட்டணம் அழிந்து போகும், பகைவருடைய கையிலே விழுந்து போய்விடும். நாம் மிகுந்த அவதானமாகவும் கவனமாக இருக்காவிட்டால் அன்பானவர்களே, எங்களுக்கு பொருட்சேதம் வந்துவிடும், உச்சேதம் வந்துவிடும் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இப்போ
2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கின்றோம். யோவாப் என்பவன் அமாவாசை பார்த்து, என் சகோதரனே சுகமா இருக்கின்றாய என்று சொல்லி அவனை முத்தமெல்லாம் செய்வான், முத்தம் செய்து வாழ்த்துகின்றான். அந்த அமாவாஸ் என்பவன் எச்சரிக்கையாய் இராத போது யோவாப் என்ன செய்கின்றான்? தன் கையில் இருக்கின்ற பட்டியத்தை அமாசா எச்சரிக்கையாத போது யோவாப் அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாக அதன் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான், அவன் செத்து போனான் என்று அங்கு எழுதப்படுவதை பார்க்கின்றோம். அப்ப பகைவர்கள் வருகிறார்கள், எங்களை விரும்பாதவர்கள் வருகிறார்கள், அவருடைய வாய்ச்சொல்லோ அல்லது அவருடைய ஆயுதங்களோ எங்களை தாக்காதபடிக்கு நாங்களும் கவனமா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்ல முற்படுகின்றேன், எச்சரிப்பாக ஜாக்கிரதையாக கவனமாய் நடக்காவிட்டால் ஊச்சியதும் கூட வருவதை பார்க்கின்றோம் இல்லையா? இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் உண்டு. ஏன்? திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. அவை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் இல்லாத, உதவி செய்யாத எந்த பொருள் மீதும் நாங்கள் ஆசை உள்ளவளாய், பற்றுள்ளவளாய், அல்லது என்னுடைய இருதயத்தை அந்த பொக்கிஷத்தை அணிந்து போன்ற பொக்கிஷத்தின் மேலே வைக்கின்றவளாய் இருக்கக்கூடாது. எங்கள் ஆத்துமாவை ஆண்டாங்கே 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகின்றது, மதிகடனே உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவள் யாருடையதாகும் என்றார். உன் ஆத்துமா, உன் ஜீவன் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படுமா என்றால், முடிந்து போகுமா இருந்தால், நீ ஆசைப்பட்டு பொருளாசையினாலே நீ சேகரித்தவைகள் எல்லாம் என்னவாகும்? அப்போ குறிப்பாக இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? ஆத்துமாவை குறித்து, ஆத்துமாக்களை காத்துக் கொள்வதிலே நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவளாக, கவனம் உள்ளவளாக, எச்சரிப்பு உள்ளவளாக இருக்க வேண்டும். இந்த ஆத்மா மிக முக்கியம், எங்களுடைய ஜீவன் மிக முக்கியம் அன்பானவர்களே. இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ளும். இதைத்தான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். பொருளாசை குறித்து எச்சரிக்கையுங்கள். ஏன்? திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது ஜீவன் அல்ல. சார், திரளான ஆஸ்தி இருந்தாலும் இன்று எங்கள் ஆத்துமா, இன்றிரவு, சரி நாளைய தினம், இன்னும் ஒரு சில நாட்களிலே எடுத்துக்கொள்ளப்படுமா இருந்தால், வேலை வருகின்ற போது நாம் மரித்து போவோமா இருந்தால், சேகரித்தவர்கள் என்னுடைய யாருடையதாகும்? எதன் நிமித்தமா சேகரித்தோம்? பல விளக்கங்களை நாங்கள் கொடுக்கலாம். இங்கே பொருளாசையை குறித்தாண்டு சொல்கின்ற போது சிலர் பொருளாசை நிமித்தமாக சேகரித்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ இங்கே நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம் என்ன? நாம் ஆத்துமாவை காத்துக் கொள்வதில், எங்களுடைய ஆத்துமாவை நித்தியவனுக்கு எதுவாய் காத்துக் கொள்வதிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளாய் இருக்க வேண்டும், எச்சரிப்பு உள்ளாய் இருக்க வேண்டும். எங்கள் ஆத்துமாவை அழிவுக்குட்படுத்துகின்ற காரியங்கள் என்ன என்று சிந்தித்து ஆராய்ந்து மிகுந்த கவனம் எடுக்க வேண்டும். எங்களுக்கு நோய் வந்துவிடும், அந்த நோயினால் மரித்து போய் விடுவோமோ என்று இந்த நாட்களிலே நாங்கள் மிகுந்த கவனம் உள்ள இருக்கின்றோம். அதனால்தான் மாஸ்க் அணிகின்றோம், சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுகின்றோம், கைகளை அடிக்கடி கழுவுகிறோம். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஆத்மாவை இழந்து போகாதபடிக்கு எவ்வளவு கவனமா இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டான். இருக்கின்ற ஆஸ்திகளை மட்டுமல்ல, உலகத்தைத்தான் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அல்லது இழந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்காக எதை ஈடாக கொடுப்பான் என்று ஆண்டவர் கேட்கின்றார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே. கிறிஸ்துவின் பிரியமானவர், சிந்திக்க வேண்டியதல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, குறிப்பா லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வருகையை குறித்து, உலகத்தின் முடிவை குறித்து, பல அடையாளங்களை குறித்து பேசுகின்ற போது குறிப்பாக 19ஆவது வசனத்திலே சொல்லுவார், உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். சம்பவிக்க வேண்டிய அடையாளங்கள் சம்பவிக்கும். பலத்த உபத்திரவம் சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அவைகள் மத்தியிலும் எங்கள் ஆத்துமாவை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ காத்துக்கொள்வதிலே ஜாக்கிரதை, எச்சரிப்பு, கவனம் அவசியம். எதை? எங்கள் ஆத்துமாவை. நாங்க இன்னும் அழிவுக்குட்படும் என்று தெரிந்திருந்தாலும், மரணத்தை சந்திக்கின்றவர்களா இருக்கின்றோம் என்று அறிந்திருந்தாலும், அனித்தியமான அழிந்து போகின்ற ஆஸ்திகள் மீதுதான் மிகுந்த கவனமா இருக்கின்றோம். அது தப்பல்ல நண்பர்களே. ஆனா இருதயத்தை அங்கே அந்த அனித்தியமான ஆஸ்திகள் மீது வைக்க கூடாது. எங்கே உங்கள் பொக்கிஷங்கள் இருக்கோ அங்கே எங்களுடைய இதயம் இருக்கக்கூடாது. அவை அனித்தியமானவர்கள். ஜீவனை காத்துக் கொள்ளுங்கள் என்று யோவான் 12:25 சொல்லுகின்றார். உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள், நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இது ஆதியாமத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒரு பாடம். நியாயப்பிரமாணத்தின் காலத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்ற, தேவனாய கர்த்தர் கற்றுக் கொடுக்கின்ற, பரிசுத்த விதம் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடம். ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த நாட்களிலிருந்து வேதவசனம் சொல்கின்றது, எங்கள் ஆத்துமாவை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு உபாகமம் 4ஆம் அதிகாரத்தை பார்ப்போமாக இருந்தால், அதிலே 10வது வசனத்தை நாங்கள் அவதானத்தில் கொள்வோமாக இருந்தால், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கே, தேவனை குறித்து நீ தேவன் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை குறித்து நீ கண்டதையும் கேள்விப்பட்டவற்றையும் மறவாதபடிக்கு, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர்கள் உன் இதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாய் ஜாக்கிரதையாய் கற்றுக்கொடு, அறிவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆத்மாவை காத்துக்கொள்ள எச்சரிக்கையா இருக்கணும். கற்றுக் கொடுப்பதற்கு, எங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கும், பிள்ளைகளுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கும், மற்றொரு ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கும் அதை அறிவிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் அழகாய் சொல்லுகின்றது. உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாருங்கள். வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு, நீங்கள் அவற்றை சேவியாதபடிக்கு, விக்கிர ஆராதனை செய்யாதபடி உங்கள் ஆத்துமாக்களை மிகவும் ஆத்துமா குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஜோஷுவா 23ஆம் அதிகாரத்தில் ஜோஷுவா தேவனுடைய சபையை, இஸ்ரவேல் சபையை பார்த்து சொல்லுவான், புற தெய்வங்களை, அந்நியருடைய தேவர்களை நீ நினைக்க கூடாது, அவைகளை கொண்டு ஆணிடக்கூடாது, அவளை சேவிக்க கூடாது, அவளை பணிந்து கொள்ளாதபடி எச்சரிக்கையாருங்கள். யோசுவா 23ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பா 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாருங்கள். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். திரளான ஆஸ்தி இருந்தும் ஜீவனை, ஆத்மாவை இழந்து போனால் என்ன பிரயோசனம்? அவை உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள எச்சரிக்கையாருங்கள். பொருளாசை குறித்து எச்சரிக்கைகள். ஏன்? பொருளாசை ஆத்மாவை கெடுக்கும். அதுதான் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 10ஆம் வசனத்திலே. பண ஆசை, பொருளாசை எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உடைத்து விடும், அழித்து விடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல இடத்திலே அன்பானவர்களே எச்சரிப்பை குறித்து, அந்த எச்சரிப்பு என்ற சொற்பத்தை அழகாய் குறிப்பிடுகின்றார். அநேக சந்தர்ப்பங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவதில்லை. உதாரணத்துக்கு மத்திய 6 சொல்கின்றார், மனுஷர் காண வேண்டும் என்று உங்கள் தான தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாருங்கள். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? மனுஷர் புகழும்படி, காண வேண்டும்படி தான் தான தர்மம் பண்றதுல நிற்கின்றோம் இல்லையா? கள்ளத்தீர்க்கசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று மத்திய 7 சொல்லுகின்றார். ஆனா நாங்கள் கள்ளத்தீர்க்கசிகளை தான் சேர்த்து வச்சு கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்றது தான் வேத வாக்கென்று ஓடி திரிவோம் இல்லையா அன்பானவர்களே? புளித்த மாவாகிய பரிசேயர் சதுசேயரை குறித்து எச்சரிக்கையாருங்கள். மத்திய 16 எழுதப்பட்டிருக்கிறது. பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகின்ற வேதவாரை குறித்து எச்சரிக்கையாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் யார் நீண்ட அழகான அடுக்கு மொழியில ஜெபம் பண்ணுவானோ அவனைத்தான் தூக்கி சபையில வச்சிருப்போம் இல்லையா? அவனுக்கு தான் முக்கிய இடம் கொடுப்போம்.
கீழ்ப்படிவான வாழ்க்கை வாழ்வர்களுக்கு அல்ல. ஆண்டவர் மத்தேயு 18 சொல்கின்றார், ஒரு சிறியவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சிறியவர்கள் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடி எச்சரிக்கையாயிரு. மத்தேயு 24 அதிகாரம் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, யாரும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாருங்கள், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், ஏமாற்றாத நீங்களும் வஞ்சியாதபடி ஏமாற்றாதபடி எச்சரிக்கையாருங்கள். யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள், பூமியாட்சியை குறித்து கேள்விப்படுவீர்கள், 2ஆம் வருகை உலக முடிவுக்குரிய அடையாளத்தை நீங்கள் காணுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். மாற்கு 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், 24ஆம் வசனத்திலே அவர் போதித்துக் கொண்டிருப்பார், நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், செவி கொடுங்கள், கவனியுங்கள், கீழ்ப்படியுங்கள், எச்சரிக்கையாகுங்கள். கள்ளத்தீக்கசலுக்கு, கள்ள கிறிஸ்தவர்களுக்கு, பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களை செய்கின்றவர்களுக்கு எச்சரிக்கை, நீங்கள் எச்சரிக்கையுங்கள். மாட்டு 12 எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இன்று எல்லாரும் அவளுக்கு பின் அர்த்தம் ஓடி திரிகிறோம் இல்லையா? கள்ள அற்புதம், பொய்யான அற்புதங்களை செய்கிறவர்களுக்கு பின்னால், கள்ள கிறிஸ்தவர்கள் கள்ள தீக்கசலுக்கு பின்னால் ஓடி திரிகின்றவர்களா இருக்கின்றோம். நீங்களும் அவளுக்கு எச்சரிக்கையாருங்கள். மாற்கு 12 எழுதப்பட்டிருக்கிறது. இவன் கேட்கிற விதத்தை குறித்து ஆண்டு சொல்கின்றாரு, எச்சரிப்போடு கவனியுங்கள், கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். ஏன் கவனமா கேட்கறது இல்லை, அதனால சொல்கின்றார். லூக்கா 18 சொல்றார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். லூக்கா 21 சொல்லுவார், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லவிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு, நீ நினையாத நேரத்தில் அந்த நாள், அதாவது கர்த்தருடைய நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. எங்களுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது ஜீவன் இல்லாதபடியினால் எங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அநேக ஆவிக்குரிய காரியங்களே எங்களுடைய, அதாவது இங்கே பரிசுத்தமாக வாழ்ந்து பாவத்தை எதிர்கொண்டு வெற்றி கொண்டு இயங்கொண்டு நல்ல ஆவிக்குரிய ஜீவியம், பரிசுத்த ஜீவம் ஜீவித்து நல்ல மரணத்தை காண, இனிமே நல்ல உயிர்த்தெழுந்து நியாயத்தீர்ப்பை சந்தித்து பல்ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கத்தக்க விதமான ஒரு கவனமான, ஜாக்கிரதையான, எச்சரிப்பான வாழ்க்கை மாலைகளை அர்ப்பணிப்பது மிக நலமானது அன்பானவர்களே. ஆஸ்தி தவறல்ல, பணம் தவறல்ல, பொருள் பாவமான காரியம் அல்ல. ஆனால் அவைகள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போடாதபடி எச்சரிக்கையா இருப்பது மிக அவசியம். ஜெபமாக பரலோகத்திலே வாசம் செய்கின்ற எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் நாம் எங்கள் ஆத்துமாவை எழுந்து போகாத ஒரு வாழ்க்கை வாழத்தக்க விதமாக எங்கள் இருதயம் அனித்தியத்தின் மீது நிலை கொள்ளாமல் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான முறையிலே நிலை கொள்ளத்தக்க விதமாக, எங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளத்தக்க விதமாக, பரிசுத்த ஜீவம் ஜீவிக்கத்தக்க விதமாக, மறுமைக்குள் நாங்கள் பிரவேசிக்கத்தக்க வாழ்க்கையை இந்த பூமியிலே கவனமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் பரிசுத்தாவினாலே அனுக்கிரம் பண்ணும்படியாய் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ள பரம தகப்பனே, ஆமேன், ஆமேன். இது போன்ற கிருபை சுவிசேஷ தமிழ் திருச்சபையின் நிகழ்வுகளை காண கிரேஸ் காஸ்பல் தமிழ் சர்ச் டொராண்டோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.